ஒரு தப்பு திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த தப்பு நடக்கும்போது சரியான தண்டனை கொடுக்காததான காரணமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தப்பு தான் திரும்ப திரும்ப இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னாச்சு அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்றேன். தருமபுரி மாவட்டம் ஹரூர் மாவேரிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஊர்ல தொடக்கநிலை பள்ளி இருக்கு. அந்த பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைமை ஆசிரியர், அதாவது ஹெட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்சில் படுத்துட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்டிங் இந்த வீடியோ பார்க்கும்போது சரி அந்த அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை கால் அமுத்தி விட சொல்லி அந்த அம்மா படுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்து இருந்தா எவன்டா நம்மளை கேட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் படுத்துக்கிட்டு குழந்தைகளை கால் அமுத்தி விட சொல்லி இருப்பாங்க ஒரு பணி நேரத்தில். அப்ப அங்க என்ன இவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. இவங்களுக்கு 80,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அசால்ட்டா மாசமான சம்பளம் வாங்குறாங்க. சரி, இதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வழக்கம் போல என்ன பண்ணிருப்பாங்க, புதுசா எதுவும் பண்ண போறது கிடையாது. வேற ஊருக்கு மாத்திருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதே ஊர்ல போய் அந்த மாதிரி இதே வேலையை தான் பார்க்க போகுது. இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், இவங்க எல்லாம் டிஸ்மிஸ் பண்றதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு புரியல. ஏன்னா வெளியே அவ்வளவு பேர் இருக்காங்க தகுதியானவங்க, ஆனா உள்ள சும்மா படுத்துக்கிட்டு குழந்தைகளை காலத்தை சொல்ற இவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது சட்டம் இருக்கா? ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்புக்கான சரியான பனிஷ்மெண்ட் இல்ல அப்படின்னா அந்த தப்பு மறுபடியும் நடக்கும். அந்த தப்பு மறுபடியும் தூண்டுற மாதிரி கவர்மெண்ட் அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கல அப்படின்னா இது யார் மேல தப்புனா கவர்மெண்ட் மேல தப்பு. இதுவே அந்த ஸ்கூல்ல எம்எல்ஏ, எம்பி, சீஃப் மினிஸ்டரோட பேரனோ இல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் குழந்தைகளோ அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்து அந்த அம்மா இப்படி காலத்தை சொல்லி இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த அம்மா வேலையில் இருந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இருந்திருக்காது. அப்ப பொதுமக்கள் சாமானியன் நம்மளுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டமா?